ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் உலகம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஈஸியாக வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி. ரொம்ப சுலபமாக செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 ஸ்டெப்பு. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக செஞ்சுடலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கி வச்சுருக்க சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் எடுத்துருக்கோம். அது கூட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு, அடுத்து மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறோம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பெசரி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறணும். அதாவது நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சிங்கனாலே போதும். இது மாதிரி செய்கிறதுனால நமக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் அது சுத்தமாக வரவே வராது. இது மாதிரி பெசரி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அடுத்து 2வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வெறும் வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துருக்கோம். அடுத்து 1 ஸ்பூன் மிளகு, அடுத்து 1 ஸ்பூன் ஜீரகம், அடுத்து 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கிராம்பு 4 துண்டு, அடுத்து 2 ஏலக்காய், அடுத்து பட்டை ஒரு 2 துண்டு அளவு எடுத்திருக்கோம். இப்போது இதை நல்லா ஒரு தடவை வறுத்ததுக்கப்புறம் லைட்டாக வறுத்துட்டு அது கூட காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இதில் ஒரு 6 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா சூடு ஏறணும். அந்த இதெல்லாம் லைட்டாக வெடிக்கிற சவுண்டு கேட்கும். அதோடு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பவுடராக நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு பவுடராக இருக்கணும். இப்போ இதை நம்ம தனியாக வச்சுக்கிறோம். அடுத்து 3வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறோம். நல்ல ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை இதோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 துண்டு இஞ்சி, அடுத்து ஒரு 10 பூண்டு பல் அளவு சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கோம். இப்போ இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சில்லு சேர்த்துக்க போகிறோம். அதாவது தேங்காய் துருவி வேணாலும் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தேங்காய் இந்த பின்னாடி உள்ள அந்த ஓடு இல்லாமல் கருப்பு இல்லாமல் இந்த மாதிரி கீரியும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி போட்டிருக்கோம். அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா வதங்கி கலர் மாறி இருக்கு பாருங்கள் வெங்காயம். இந்த அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இதையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இந்த வெங்காய பேஸ்ட் தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதாவது வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்கி சேர்க்குறோமோ அப்போ நமக்கு நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு பேஸ்ட்டை இதை தனியாக வச்சுக்கிறோம். அடுத்து 4வது ஸ்டெப் என்னன்னு பார்க்க போகிறோம். இதான் ஃபைனலு. இப்போ இதுக்கு ஒரு வாணலி வச்சுருக்கோம். அதில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. அதோடு கொஞ்சம் வெங்காயம் ஒரு 1/4 வெங்காயம் தான் சேர்த்துருப்போம். அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அந்த சிக்கனெல்லாம் இதில் சேர்த்துக்கிறோம். மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லாவே ஊறி இருக்குது. இப்போ அந்த சிக்கனை நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். கிளறினதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தா அந்த பவுட்ரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த பவுடர் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்க போகிறேன். எல்லாமே வேணும், நல்ல காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். ஏன்னா இங்கே குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க, அதுக்காக நான் காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். இப்போது மீதி இருக்க அந்த பவுடரையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. அடுத்த தடவை செய்யலை கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான இந்த பவுடரு. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போது நம்ம இந்த பவுடர் சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி விடுறோம். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இப்போது இது சிக்கன் ஊற வச்சிருந்த தண்ணி, அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி இருந்தது அந்த மசாலா தண்ணி. இப்போ அதையும் இதோடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுறோம். கிளறிட்டு இதில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் சிக்கன்லேயே ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு மூடியை போட்டு வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொஞ்சம் சிக்கனும் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த வெங்காய தேங்காய் பேஸ்ட்டை இப்போ அதை சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் குழம்பா வேணும் அப்படின்னா அதோடய கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா குழம்பு தயாராகிடும். இப்போது நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரேவி மாதிரி வேணும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை திரும்பவும் கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி தயாராகிடும். இது சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.